தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்து உள்ளது. விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் தலைநகர் டெல்லியில அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில நடைபெற்று முடிந்தது. இந்த கூட்டத்துல காவிரி வழியாக கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு 3500 கனஅடி நீர் வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தலைநகர் டெல்லியில காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்தது. அந்த கூட்டத்துல கர்நாடகா காவிரி வழியாக 3500 கன அடி நீர் வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற பரிந்துரை இருந்தது. இந்த பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருந்ததன் பெயர்ல இன்று அவசரமாக டெல்லியில காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் என்பது கூடி நடைபெற்ற நிலையில தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநில யூனியன் பிரதேசங்களுடைய நீர்வளத்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதுல கர்நாடகாவினுடைய தற்போதைய நீர் இருப்பு சூழல், அங்கு நிலவி வரக்கூடிய சீதோசன நிலை, மழை பொழிவு உள்ளிட்டவை குறித்து எல்லாம் மிக விரிவாக ஆலோசனை என்பது செய்யப்பட்டது. இந்த ஆலோசனையினுடைய இறுதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்தக்கூடிய வகையில அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி நீர் வீதம் கர்நாடகா காவிரியில் நீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவு என்பது நமக்கு, அதாவது ஊடகங்களுக்கு கிடைப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், காவிரியில எந்த தண்ணீரையும் எங்களால் தமிழ்நாட்டிற்கோ அல்லது பிற மாநிலங்களுக்கோ திறந்துவிட முடியாது, தங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதற்கு மட்டுமே தற்போது நீர் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். எனவே காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது கர்நாடக அரசுக்கு நீரை திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் கர்நாடக முதலமைச்சரினுடைய அந்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீர் திறந்துவிடப்பட மாட்டார்கள் என்பது தெளிவாகவும் ஆகிறது. காயத்ரி. யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.